உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. மரணம் ஒருவனை பிடித்தால் அது விடவே விடாது. 1000 பேர் அழுதாலும் அந்த மரணம் திரும்ப வருமா? திரும்ப அவனை அனுப்புமா? அனுப்பாது. 1,00,000 பேர் அதிக நன்னா செத்தப்ப அழுதாங்க, லட்சக்கணக்கான பேர் அழுதாங்க. 1000 மரணம் அசட்டை பண்ணுமா? நான் பிடிச்சிட்டேன்டா, நீங்க 50 பேர் கூப்பாடு போட்டு நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லுமா? அப்படித்தானா நேசம் ஒருத்தனை எல்லா பானையும் உடைக்கப்படும். அந்த பானையில் ஒன்றும் இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பானை உடைக்கும் போது உள்ள ஒரு கரைய பத்திரம் இருக்கும். இவனை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, அதை செல்லாமல் பண்ண போக ஒருவனாலும் கூடாது. எஸ்தர் 8:8 ராஜா முத்திரை போட்டுட்டார்னா அதுக்கப்புறம் ராஜாவும் தீர்மானத்தை மாற்ற முடியாது. வேற யாரும் அதை செல்லாமல் போக பண்ண முடியாது. வாசிப்போம். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு, ராஜாவின் பெயரால், இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளான போது, சொல்லுங்க இடையில இந்த வசனத்துக்கு வரணும். விசுவாசிகளான போது நாங்கள் முத்திரை போடப்பட்டோம். நான் இப்ப கேட்பேன், எதுக்கா முத்திரையை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லணும், விசுவாசிகளான போது நாங்கள் முத்திரை போட மாட்டோம். ஆமென் சொல்லுவோம். கிரைய பத்திரத்தை இந்த மட்பாண்டத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமா, ராஜாவின் தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ஒரு முத்திரை போடப்பட்டது. அடுத்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். அவ்வளவுதாங்க. உங்க எதிரி எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்தா என்ன அவனு செல்லாம போயிருமா? அவன் கிடக்குறான். ஆமென் சொல்லுங்க. சிங்க கேபியில் நான் அவர் என்னோட அமர்ந்திருப்பார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்து பாணி தூளியா என்னை அடைப்பார். சிங்க கேபியோ எதிரிகளோ உதிரிகளோ அவர் என்னை ஆமே செல்லாமல் போக பண்ண ஒருவனாலும் கூடாது. எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் உங்க மேல இருக்க முத்திரையை மாத்த முடியாது சார். முடியாது 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 முடியாது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். செல்லாமல் போக பண்ண, அதான் திரளான தண்ணீர் வந்தா கூட அவர் நேசத்தை என்ன செய்யாதான்? முத்திரை போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் மனு கொடுத்தாலும், சாரிப்பா இது மனுப்பா, அது பத்திரம் பான்ற இல்லைங்க. உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வந்தால் அது மனு. ஆனா அவர் உங்களுக்கு கொடுத்த நீதி அது பத்திரம். எது பவர்ஃபுல்லானது, மனுவா பத்திரமா? அப்படியே பத்திரமா வீட்டுக்கு போயிருங்க. 1000 குற்றச்சாட்டுகள் வந்தாலும் மனுக்கள். ஆனால் தேவன் என் மீது போட்டது பத்திரம், கிரைய பத்திரம். ஆமென் சொல்லுவோம். ஆகவே திரளான தண்ணீர் வந்தாலும் அது அவருடைய நேசத்தை என்ன செய்யாது? அவிக்காதான். அந்த வசனத்தை நான் எழுதிட்டு பார்க்கிறேன். அந்த வசனத்திலே முத்திரைன்னு ஒரு வார்த்தை வருது. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. வாசிங்க. உன்னத பாட்டு 8:6 நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், முத்திரையை போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். இன்னைக்கு அப்படியே பாருங்க, ஒரு சர்வீஸ் மாதிரி இன்னொரு சர்வீஸ் அந்த ஸ்டிக் ஆன் மைண்டை தூக்கி விட்டுருங்க. ஆவியானவர் ஒவ்வொரு வாரம் நம்மளை எப்படி கொண்டு போறாரோ அப்படியே போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சில நாள் வசனமா பேசிக்கிட்டு இருப்பாரு, அப்படியே கேட்டுக்கினே இருக்கணும். அவர் பேசிக்கினே இருப்பாரு, நீங்க கேட்டுக்கினே இருக்கணும். சில நேரம் வசனமே எடுக்க மாட்டாரு, அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென் ஆமென். ஆவிக்குள்ள அந்த வசனம் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன உங்க இருதயத்துல முத்திரையாவீங்க. நான் சொன்னேன்ல, ஜீவ புத்தகம் அது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாருல, அந்த புத்தகம் வேற எதுவும் கிடையாதான், அவர் மனசு.
இதை புக்கை போட்டுலாம் பறக்கல. அந்த முத்திரையை அவர் அங்கே வைக்கிறார்ல, உன்னத பாட்டு சொல்லுது, அந்த முத்திரையை உங்கள் இருதயத்தில் தாங்க இருக்குங்க. இருதயத்தில் முத்திரையை போல வச்சுக்காங்க. அடுத்து நேசம் மரணத்தை போல் வலிது. அழகா பேசியிருக்கிறோம், போய் யூடியூப்ல கேளுங்க. மரணத்தை போல வலியது, மரணத்தை போல கொடியதுன்னு பேசல, மரணத்தை போல் வலியது. அப்ப நேசத்தை நீங்க படிக்கணும்னா மரணத்தை படிக்கணும். மரணம் எவ்வளவு வலியதோ நேசம் அவ்வளவு வலியது. மரணம் ஒருவனை பிடித்தால் அது விடவே விடாது. 1000 பேர் அழுதாலும் அந்த மரணம் திரும்ப வருமா? திரும்ப அவனை அனுப்புமா? அனுப்பாது. 1,00,000 பேர் அறிஞர் அண்ணா செத்தப்ப அழுதாங்க, லட்சக்கணக்கான பேர் அழுதாங்க. 1000 மரணம் அசட்டை பண்ணுமா? நான் பிடிச்சிட்டேன்டா, நீங்க 50 பேர் கூப்பாடு போட்டு நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லுமா? அப்படித்தானா நேசம். ஒருத்தனை அப்படித்தான் நேசம். ஒருத்தனை பிடிச்சிட்டாருன்னா 10,000 பேர் 1,00,000 பேர் ஐயா ஐயா போங்கடா பொய்யான்றார். தம்பி என்ன சொல்ற நீ அப்படின்னு. நேசம் மரணத்தை போல வலியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது. இது ரெண்டுமே தனித்தனியா பேசியிருக்கிறோம், தயவுசெய்து கேளுங்க யூடியூப்ல. அப்ப அதன் தளல் அக்னி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னி இருக்குல்ல, அக்னிக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன செய்யாது? யார் என்கிட்ட வந்தாலும் அவனையும் அது தன்னை மாதிரியே மாத்திரும். இது புக்கு. இப்ப இத தீல போட்டா கொஞ்ச நேரத்தில் இது என்னது? இதுன்னு தீ. அடுத்து இது மைக்கு, இதை தீல போட்டா அதுன்னு தீ. இங்க இருக்கு புல்பிட்டு, இது ரெஸ்ட்ரம், இதை போட்டா இதுன்னு தீ. சேரை போட்டா சேரன் தீ. அப்படி அந்த அக்னி என்ன செய்யுமா? அந்த அவர்கிட்ட இருக்க அந்த அக்னி அன்பு எவன்லாம் உள்ள வரானோ அவனெல்லாம் தன்னை மாதிரியே மாத்திரும். நல்லா கைப்பற்றுங்க அவருக்கு. ஆமா, அதனால தான் அன்பை பேசுறோம், அதனால தான் அக்னியை பேசுறோம். தொடர்ந்து அன்பை பேச 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 அந்த அக்னியை பார்க்க 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 அவரிடத்தில் வருகிற எல்லோரையும் அந்த அக்னி பட்சித்து, அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் எல்லோரையும் மாற்றக்கூடிய அளவு அன்பு படைத்தவராய் இருக்கிறார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.